வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஒரு 5 months கழித்து இப்போ தான் வந்து வீடியோவாக போடுறேன். என்ன ரீசன்ன்றது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி வந்து எனக்கு வீக் ஆஃப், சாட்டர்டேன்றது வீக் ஆஃப் எனக்கு. அதனால் இன்றைக்கி காலையிலேயே வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்போ பிரிஞ்சி செஞ்சுருவோம், சிம்பிளாக முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சி செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். எல்லாருமே பாருங்கள், பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் முன்னாடியே நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கு வந்து நான் அரிசி வந்து ஊற வைக்கவே மறந்துட்டேன். அது கடைசியாக தான் ஊற வச்சேன். தாளித்து விடுறதுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை அது எல்லாமே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன், ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன காய்னால் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே இருந்துச்சு. இருந்த காய் வரைக்கும் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையுமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பண்ணால், நேற்றும் குழம்பு வச்சுருந்தோம் கொஞ்சம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சி. ஒரு கரெக்டாக ஒரு 5 months இருக்கும் நான் சமைச்சி. ஏன்னா வந்து என்னால் சுத்தமாகவே முடியல, என்னோடய கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. சமைக்கவோ நிற்கவோ எதுக்குமே முடியாது. அதனால் நான் சமைக்கவே இல்லை. இப்போது சமைக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. சரி நம்ம சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஏன்றது கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தக்காளிலாம் போட்டு வதங்கினதும் கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன், அது எல்லாமே போட்டு வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட மாட்டோம் பிரிஞ்சிக்கு. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டேன். அப்புறமா வந்து வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக போட்டேன். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். ஏன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது. நீங்களுமே வந்து ரொம்ப காரம் சேர்த்துக்காதீங்க வெயிலுக்கு. ஏன்னா வந்து அது வந்து உடம்புல ஒத்துக்காது ரொம்ப காரன்றனால. ஆல்ரெடி வெயில் வந்து ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் மார்னிங் போய் கிச்சனில் நிற்கிறப்பவே ரொம்பவே வெயில், நம்மளால் நிற்க முடியல. அந்த அனல் வந்து ரொம்பவே இருக்குது. அதனால் காரம் ரொம்ப சேர்த்திங்கன்னா உடம்புல கண்டிப்பாக வந்து வயிறு வலி எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்குமே அது இருக்கும். என் பாப்பா சும்மாவே காரம் சொல்லுவாள். அதனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். பச்சை மிளகாலாம் ரொம்ப சேர்த்துக்கவே இல்லை, காரம் கம்மியாகவே போட்டுட்டு எல்லாமே போட்டு தாளித்து விட்டுட்டு கடைசியாக வந்து அரிசி லேட்டாக தான் நான் ஊற வச்சேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 2 டம்ளர் ஊற்றி 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு கொதி வந்ததும் அரிசியை வந்து அப்படியே கழுவி தான் போட்டேன். ஏன்னா ஊற வைக்க மறந்துட்டேன். ஊற வச்சுருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மறந்துட்டோம்னால லாஸ்ட்டாக ஊற வச்சு போட்டாச்சு. போட்டு ஒரு எங்கள் விசில் வந்து கொஞ்சம் சரியாக வராது, கொஞ்சம் லேட்டாக வரும்னால ஒரு 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த 5 monthஸாக சமைக்காத ரீசன் வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருப்பேன். கன்சீவாக இருக்கிறது வந்து ஒரு வளைகாப்பு மாதிரி பண்ணாங்க எங்கள் வீட்டில் ஒரு 5th monthக்கு. ஏன்னா செகண்ட் பேபி தானே. செகண்ட் பேபின்றதில் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. சில பேர் அவங்களுக்கு விருப்பமான முறையில் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ், என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் வந்து பண்ணாங்க. நானுமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எனக்கு பண்ணாங்க. நான் அது சர்ப்ரைஸாக இருந்தாலுமே அந்த டைம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் அன்றைக்கி நாள். அந்த ஷார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமைச்செல்லாம் முடிச்சுட்டு காலையில் என்னோடய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து, இப்போது ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்றது வந்து இப்போ மெயினாக கன்சீவாக இருக்க டைமில் இதெல்லாம் குடிக்கணும், அப்போ தான் வந்து ஹீமோக்ளோபின் ஏறும், அது எல்லாமே வந்து நம்ம பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு இது பண்ணுறதுனால இன்றைக்கி காலையில் வந்து நான் முருங்கைக்கீரை சூப்பு தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை சூப்புமே நான் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா ரெகுலராக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, அதுவுமே நல்லது தான். முருங்கைக்கீரை பொரியலாவோ இல்லை சூப்பாவோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் வந்து சூப்பாகவும் எடுப்பேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொரியலாகவும் எடுப்பேன்.
இன்றைக்கி மார்னிங்கிறனால மார்னிங் வெறும் வயிற்றுலேயே சூப்பு தான் குடித்தேன். அது வந்து எப்படி செய்யணுன்றது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். பட் எப்படி செய்யணும்னு அதில் நான் சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதோட வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி ஆட் பண்ணலை. சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொதிக்க விட்டு, உப்பு அதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டியும் நீங்கள் குடிக்கலாம். உங்களால் வடிகட்டி குடித்து அது வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி அதுவுமே நீங்கள் குடிக்கலாம், வடிகட்டி குடிக்கலாம். அது வந்து மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் நல்லா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் எனக்கு ஏறிச்சா, இந்த நான் 1 மந்த்தாகவே நான் கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹீமோக்ளோபின் ஏறிச்சா இல்லையான்றது நெக்ஸ்ட் மந்த்து தான் தெரியும். நெக்ஸ்ட் மந்த்து நான் கண்டிப்பாக என்னோடய இது எடுத்துகிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அப்புறம் மார்னிங் இவருக்கு வந்து டிஃபனுக்கு பதிலாக வந்து கஞ்சி கொஞ்சமாக இருந்துச்சு, பழைய சாத கஞ்சி. அதில் அவருக்கு நல்லா தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சொம்பு நிறையா கஞ்சி கொடுத்துட்டேன். அவர் காலைல குடிச்சிட்டு போவார். அதுவுமே காலைல வெயிலுக்கு நல்லது தானே, அதுவுமே கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து காலையில் கஞ்சி இருந்தால் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா என்ன டிஃபன் இருக்கோ அதை சாப்பிடுவா பாப்பா. மதியானம் இன்றைக்கி பிரிஞ்சி தான் பாப்பாவுக்கும், ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கல்ல, அதனால் இது பண்ணிவிட்டு என்ன இருக்கோ சிம்பிளாக செஞ்சோன்னா சாப்பிட்டுப்பா பாப்பா. பிரிஞ்சி நல்லாவே வந்துருச்சு, அவருமே கலரி பார்த்தாரு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பை வடிகட்டி என்னோடய இன்றைக்கி நாளை வந்து காலையில் நல்லபடியாக முடிச்சிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நம்ம இதில் தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். பாய், டாடா.